டி.எம். கிருஷ்ணா அவர்கள் வந்து நேத்து மியூசிக் அகாடமி லுங்கியோட போயிருக்கிறார் அப்படின்னு விமர்சனங்கள் வருது. கர்நாடக இசைக்குன்னு ஒரு 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 மாண்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கண்ணியம் இருக்குது. அதையெல்லாம் மதிக்காம அப்படி போய் பாடுறது சரியான விமர்சனங்கள் வருது. எப்படி பாருங்க? இஸ்லாமியர்கள் வந்து நிறைய கர்நாடக இசைக்கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன ட்ரெஸ்ல வரணும்? இந்த கர்நாடக இசை தொண்டையில இருந்து பாடுறது, இடுப்புல என்ன இருக்குன்றது அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் கோடு அப்படின்றதெல்லாம் கர்நாடக இசை என்று அழைக்கப்படுகின்ற இந்த இசையை பார்ப்பன மயமாக்கி இருக்கிறார்கள். இப்போ கர்ப்ப கிரகம் புனிதமானது, அதனால நான் பிராமணன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. மியூசிக் அகாடமியும் கர்ப்ப கிரகம் மாதிரியா? அப்போ இசையின் கர்ப்ப கிரகமா? அது வேலை செய்யற இடத்துல அலுவலகத்துக்கு லுங்கி விட்டு வரக்கூடாது, நல்ல காரியத்துக்கு போகும்போது லுங்கி விட்டு வரக்கூடாது. ஒருவேளை ஐயப்ப மலைக்கு மாலை போட்ட ஒருத்தர் மியூசிக் அகாடமியில பாட வந்தாங்க, இதெல்லாம் வந்து காமெடி. ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அல்லது முஸ்லிம்களை கீழாக கருதுவது என்பதோட சேர்ந்ததுதான். அப்போ அந்த மாதிரி ஒரு கற்பிதம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அது இலக்கிய தரம் வாய்ந்தது அல்ல, அவங்க கலைஞர்களே அல்ல, இலக்கியவாதிகளே அல்ல. பல லட்சக்கணக்கான பேர் அதை ரசிக்கிறாங்கன்னா என்பதுதான் அவர்களுடைய கருத்து. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நிறைவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதீன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். டி.எம். கிருஷ்ணா அவர்கள் வந்து நேற்று மியூசிக் அகாடமி போயிருக்கிறார். டிசம்பர் மாதம் மார்கழி இந்த கச்சேரியில் வந்து முதல் முறையாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பங்கேற்றிருக்கிறார். லுங்கியோட போயிருக்கிறார் அப்படின்னு விமர்சனங்கள் வருது. கர்நாடக இசைக்குன்னு ஒரு ஒரு மாண்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கண்ணியம் இருக்குது. அதையெல்லாம் மதிக்காம அப்படி போய் பாடுறது சரியான விமர்சனங்கள் வருது. எப்படி பார்க்குறீங்க? கர்நாடக இசைக்கு என்ன ட்ரெஸ்ல போகணும்? வழக்கமா வேஷ்டி, அந்த குர்தா அல்லது வந்து அந்த சேரி கட்டிப்பாங்க, அந்த மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி கோட் ஏதாவது வரையறுத்திருக்காங்களா? கர்நாடக இசையை இஸ்லாமியர்கள் வந்து நிறைய கர்நாடக இசைக்கலைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஜாக்கிர் ஹுசைன் தபலா கலைஞர் சமீபத்தில் இறந்து போனார். இந்துஸ்தானி இசைக்கலைஞர் ஒரு. இங்கே வந்து நாதஸ்வர கலைஞர்கள், அது மாதிரி ஷேக் சின்ன மௌலானா சாஹிப், இது மாதிரி இஸ்லாமிய இசைக்கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன ட்ரெஸ்ல வரணும்? இந்த ட்ரெஸ் கோடு அப்படின்றதெல்லாம் ஒரு டி.எம். கிருஷ்ணா இந்த கர்நாடக சங்கீதத்தை பற்றி தொடர்ந்து செய்து வருகின்ற விமர்சனம். கர்நாடக இசை என்று அழைக்கப்படுகின்ற இந்த இசையை ஒரு நூற்றாண்டு காலத்தில் முழுக்க முழுக்க பார்ப்பன மயமாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் அவருடைய விமர்சனம். அவருடைய நூல்ல அவர் சொல்வதும் அதுதான். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களை பற்றி அவருடைய விமர்சனமும் அதுதான். இப்போ அந்த பார்ப்பன மயமாக்கம் அப்படின்றதனுடைய ஒரு பார்ட், ஒரு அங்கம் தான் இந்த ட்ரெஸ் போட்டு வரணும், இந்த ட்ரெஸ்ல வரணும் அப்படின்றது. அதனால கர்நாடக இசை தொண்டையில இருந்து பாடுறது, இடுப்புல என்ன இருக்குன்றது அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இடுப்புல லுங்கி கட்டிட்டு வரலாம், வேட்டி கட்டிட்டு வரலாம், பேண்ட் போட்டு வரலாம், அது அவங்க சௌரியம். இல்ல பொது இடத்துல வந்து அவரு வேற ஒரு இடத்துல வந்து பாடுறாரு, அவர் ஒரு மேடையை உருவாக்கி பாடுறாருன்னா வேற. இப்போ குப்பங்கள்லாம் போய் பாடுறாரு, சேரிகள்ல போய் பாடுறாரு, அங்க அவர் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு மியூசிக் அகாடமிங்கிறது வந்து ஒரு இசைக்கு ஒரு புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு இடம். அங்க அப்படி வர்றது சரியான ஒரு விமர்சனம் வருது இல்ல? அவங்களே அது மாதிரி மியூசிக் அகாடமி நிர்வாகமே அது புனிதமான இடம், இங்க லுங்கி கட்டினா புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலையே. இப்போ பிரச்சனையே என்னன்னு கேட்டா, நீங்க சொன்னீங்க பாருங்க, புனிதமான இடம்னு. இப்போ கர்ப்ப கிரகம் புனிதமானது, அதனால நான் பிராமணன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. மியூசிக் அகாடமியும் கர்ப்ப கிரகம் மாதிரியா? அப்போ இசையின் கர்ப்ப கிரகமா அது? அங்க அப்போ இன்னும் ஜாதிகாரங்க தான் வரலாம்னு இருக்கு அடுத்தது. அப்படிதான் நடக்குது ஆக்சுவலா. அப்படித்தான் இந்த இசையை ஒரு கம்யூனிட்டி, பார்ப்பன சமூகம் எப்படி அதை ஒரு மொனோபோலைஸ் பண்ணிட்டு அதற்கான விதிகளை அவர்களே வகுக்கிறார்கள் என்பதுதான் அவர் சொன்னது. அதனுடைய ஒரு அங்கமா தான் இந்த லுங்கிய இப்படி கருதுறது. அது இப்போ மியூசிக் அகாடமியில இவர் லுங்கி கட்டிட்டு போனாரு அப்படின்றது இருக்கட்டும். பொதுவா லுங்கி அப்படின்னாக்கா அது ஒரு முறையான ட்ரெஸ் அல்ல, அப்படிதானே? கோயிலுக்கு கட்டிட்டு வரணும், வேலை செய்யற இடத்துல அலுவலகத்துக்கு லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது. ஆமா, நல்ல காரியத்துக்கு போகும்போது லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன்.
ஒருவேளை ஐயப்ப மலைக்கு மாலை போட்ட ஒருத்தர் மியூசிக் அகாடமியில பாட வந்தாங்க, ஒரு கருப்பு அல்லது காவி அல்லது நீலம் ஏதாவது ஒரு கலர்ல கட்டிட்டு வருவாரு. அதை விடுவாங்களா மாட்டாங்களா? அது ஓகேயா? அது ஓகே. அப்ப சிங்கிள் கலரா இருக்கணுமா? 2-3 கலர் இருக்க கூடாதா? இதெல்லாம் வந்து காமெடி. அதாவது ஒரு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அல்லது முஸ்லிம்களை கீழாக கருதுவது என்பதோட சேர்ந்ததுதான் இந்த லுங்கி. அதாவது நீங்க ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட பார்ப்பனர்கள், அந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்க எல்லாம் வீட்டுல கூட லுங்கி கட்ட மாட்டாங்க, வேட்டி தான் கட்டுவாங்க. அப்போ லுங்கி வந்து முஸ்லீம் உடையா? நம்ம உணவுலயே பாதி வந்து முஸ்லீம் உணவு தான், பிரியாணி உள்ளிட்டு, அது தனியா இருக்கட்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு கற்பிதம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த உடை வந்து உழைக்கும் மக்களுக்கு ரொம்ப எளிதான உடையா இருக்குது, அழுக்காகாது. வெள்ளை வேட்டியை கட்டிட்டு உழைப்பாளிகள் வந்து வெள்ளை வேட்டி கட்டி கட்டுப்படி ஆகுமா? துவைச்சு முடியுமா அது? இல்லையா? அப்போ லுங்கி கட்டிக்கிறாங்க. இப்போ மெல்ல 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 நீங்க கிராமத்துல விவசாயத்துல ஈடுபடுற பெண்கள் இருக்காங்க இல்லையா, சேலையை கட்டிக்கிட்டு அவதிப்படுறது கஷ்டமா இருக்குன்னு சட்டையை போட்டுக்கிறாங்களா இல்லையா? மேல சட்டை போட்டு வேலை பாக்குறாங்களா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப அதுக்கெல்லாம் இது ஓகே, ஏன்னா அதெல்லாம் கீழானது, இது ரொம்ப உயர்ந்தது, புனிதமானது, ஏன் நாங்க சொல்றதுதான் ரூலு என்ற முறையில் தான் அதை வந்து அவர்கள் பேசுகிறார்கள். அதனால லுங்கி கூடாது, வேட்டி தான் என்பதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த சங்கீதம் அப்படின்றது ஆன்மீகம் சார்ந்தது. ஆன்மீகம் என்பது பார்ப்பன இந்து மத சம்பிரதாயங்கள் அதோட சேர்ந்தது, அந்த வழிபாட்டோடு சேர்ந்தது. அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட தான் வரணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதை ஒரு கோயில் ரேஞ்சுக்கு நவுத்திக்கிட்டே வந்துடுறாங்க. இப்ப நீங்க திருவையாறுல தியாகையர் உற்சவத்துல அவருடைய அந்த குறிப்பிட்ட நாளன்று, மறைந்த நாளன்று பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு பாடுவாங்க. அப்படி பாடும்போது மிச்ச நாள்லாம் எல்லாரும் சட்டையை போட்டு வந்து உட்காந்து பாட்டு பாடுவாங்க. அந்த நேரத்துல ஆண்கள்லாம் சட்டையை கழட்டி போட்டு உட்காந்து பாட்டு பாடுவாங்க. அப்போ தியாகராஜர் அப்படின்றவர் வந்து ஒரு கம்போசர், அவ்வளவுதான். கர்நாடக இசையில மும்மூர்த்திகள்லாம் அவங்க சொல்றாங்க இல்லையா, தியாகையர், சியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், அது மாதிரி தமிழ் மும்மூர்த்திகள் இருந்திருக்கிறாங்க இல்லையா, அருணாசல கவிராயர் போன்றவர் வந்து, முத்து தாண்டவர் போன்றவர் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவரை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவர் ஒரு கடவுளாக்குறாங்க. தியாகராஜர்ன்றவரை தியாக பிரம்மம்னு பேரை மாத்துறாங்க. அவருக்கு ஒரு சிலை அங்க ஒண்ணு வைக்கிறாங்க, வச்சு அதை ஒரு கருவறை மாதிரி ஆக்குறாங்க. இந்த அவருக்கு சிலை வச்சு இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னா, தேவதாசி குலத்தில் பிறந்த நாகரத்னம்மா என்ற ஒரு பெண். அவங்க மறைந்த இது வந்து அந்த தியாகையர் சன்னதிக்கு நேரம் இருக்குது. இந்த உற்சவம் விழா என்பதை தொடங்கி நடத்த ஆரம்பிச்சதே அவங்க தான், இவங்க கிடையாது. அவங்க கையில இருந்து இவங்க அபகரித்து கொண்டார்கள். அபகரித்து கொண்டு அந்த தியாகையர் சிலைக்கு முன்னால ஒரு மேடை அமைத்து தான் இவங்க பாடுவாங்க. இவங்க பாடுற மேடைக்கு பின்னாலதான் இருக்குது நாகரத்னம்மா சமாதி. அதை தட்டி வச்சு மறைச்சிருப்பாங்க. எந்த நாகரத்னம்மா அந்த உற்சவத்தை வந்து ஏற்பாடு செய்தாங்களோ, தியாகையர் மீது உள்ள அபிமானத்தின் காரணமா அவங்கள மறைத்து இருட்டடிப்பு செஞ்சுட்டு இவங்க வந்து அந்த கச்சேரி நடத்துறாங்க. ஏன்னாக்கா அதுக்கு ஒரு புனிதம் கற்பிக்கப்பட்டு விட்டது. அந்த புனிதத்துக்கு நாகரத்னமா வரமாட்டாங்க. அந்த புனிதத்துக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி பிறந்த அவருடைய சமூகம் ஒத்து வராது. அதனாலதான் அவரை வந்து ஒரு பார்ப்பன பெண்ணா மாற்றி அப்படி அறிமுகப்படுத்துறாங்க அதை. அதனால கர்நாடக சங்கீதத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகம், பார்ப்பன சமூகம் தன்னுடைய சொத்தாக்கி கொள்வது, தான் அதன் வேல்யூஸ், விழுமியங்களை தீர்மானிப்பது என்பதோடு சேர்ந்ததுதான். இந்த வேட்டி கட்டிட்டு வரணும், லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது என்பதெல்லாம் அதோட சேர்ந்ததுதான். அதனால டி.எம். கிருஷ்ணா செய்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த நடவடிக்கை. நீங்க லுங்கியோட இதை பார்க்க கூடாது. அவர் எப்படி பெரியார் பாட்டு பாடலாம்னு கேட்டாங்கல்ல, எப்படி அல்லாஹ் பாட்டு பாடலாம், எப்படி இயேசுவை பத்தி பாடலாம் கர்நாடக சங்கீதத்துல. அப்ப கர்நாடக சங்கீதத்துல எந்தெந்த கடவுளை பத்தி பாடலாம் என்று இவங்க வரையறுத்திருக்கிறாங்களா, அப்படி ஒரு வரையறை இருக்குதா என்பதுதான் கேள்வி. அதோட எல்லாம் சேர்ந்ததுதான் இது. இப்போ இன்னொன்று, ஒரு மார்கழி மாதம் ஒரு புனிதமான, இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு மாதம். அதில் தான் வந்து அந்த இசை நிகழ்ச்சிகள் வந்து சபாக்கள் வந்து புக்காகி நடந்துகிட்டு இருக்குது. அவர் அங்கே வந்து அல்லாவை பற்றி பாடுறாரு, இயேசுவை பற்றி பாடுறாரு. அதெல்லாம் வந்து ஒரு துருத்தலாக இருக்குது அப்படின்னு வழக்கமான கர்நாடக சங்கீத இசை ஆர்வலர்களே அதில் வந்து ஒரு சங்கடமாக பார்க்குறாங்கல்ல. மார்கழி மாசத்தை இந்துக்கள் பார்க்குறாங்க, டிசம்பர் மாசத்தை கிறிஸ்தவர்கள் பார்க்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? கிறிஸ்துமஸ் அப்பதான் வருது, நியூ இயர் வருது, அது முடிஞ்ச உடனே. இதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. இது பூராவே ஹிந்து அப்பர் காஸ்டினுடைய விழுமியங்கள், இந்து ஆதிக்க சாதியினர் அவங்க வைத்திருந்த விழுமியங்கள்.
இந்த விழுமியங்கள் எதுவும் இந்து சமுதாயத்தினுடையது கிடையாது. அது மொத்த இந்து சமூகத்தினதுன்னு சொல்றாங்க. அது ஒரு உண்மைக்கு மாறானது. ரெண்டாவது, இது ஒரு இசை. இந்த கர்நாடக இசை என்பது உருவாகி வளர்ந்து வந்த விதம் பற்றி அந்த மியூசிக் அகாடமியிலேயே இந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, காலையில 8 மணிக்கு ஒரு செமினார் நடக்கும். அந்த செமினார்ல பல பேர் உரையாற்றுவாங்க. இந்துஸ்தானி இசையும் கர்நாடக இசையும் அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னால ஒரு செமினார் நடந்தது. அந்த செமினார்ல இந்த 2 இசைகளும் ஒன்றிலிருந்து ஒன்று எப்படி பெற்றுக்கொண்டன, எப்படி கலந்திருக்குது என்பதையெல்லாம் அந்த இசை வல்லுநர்கள், பாடகர்கள் அவங்க வந்து அதை விளக்கி சொன்னாங்க. இப்போ இந்துஸ்தானி இசையை கற்றுக்கொண்ட இந்துஸ்தானி இசைக்கலைஞர்களில் ஆக பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம் இசைக்கலைஞர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டார்கள் அதை வடநாட்டுல, இல்லையா? இப்போ அது வந்து இங்க சேர்ந்திருக்குது. இவங்க சொல்லக்கூடிய சங்கீத மும்மூர்த்திகள் என்று சொல்லும் 3 பேர்ல ஒருத்தரான முத்துசாமி தீட்சிதர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க வந்த பிறகு அவர்களுடைய பேண்ட், வெஸ்டர்ன் பேண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மேற்கத்திய இசை இருக்குல்ல, அதை கேட்டு அதை கர்நாடக இசைக்குள்ள இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறார். இசையை மட்டும் இன்கார்பரேட் பண்ணல, இவங்க கச்சேரியில வச்சுட்டு வாசிக்கிறாங்களே வயலின் என்ன இவங்க உருவாக்குனாங்களா? ஏதாவது ராமர் கிருஷ்ணர் யாராவது வயலின் வச்சாங்களா? வயலின் வந்து மேற்கத்திய ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவி நம்ம கர்நாடக இசைக்கு பொருந்தி வரும் என்ற காரணத்தினால் அதை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இப்படிதான் மாறி வளர்ந்து வருகிறது. அதனால ஒரு தூய பார்ப்பனிய விழுமியங்கள் சார்ந்த ஒரு கர்நாடக இசை துவக்கம் முதலே இருந்து வருகிறது, இனிமேலும் இருந்து வரும் என்பதெல்லாம் புனைகதை. அந்த புனைகதை எதற்காக உருவாக்கப்படுதுன்னாக்கா, கொஞ்ச நாள் முன்னால இந்த பார்ப்பன மேன்மையை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும், எங்களுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியும், அதனால நாங்க உயர்ந்தவர்கள் என்று சில பார்ப்பனர்கள் சொல்லிக்கிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் செய்வது. அதை டி.எம். கிருஷ்ணா தகர்த்திருக்கிறார் என்பது வரவேற்புக்குரியது. இன்னொன்னு, அந்த நிகழ்ச்சி அதை பார்க்கும்போது ஏகப்பட்ட கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஒரு பாட்டு பாடும்போதெல்லாம் பாராட்டுறாங்க. அவர்களெல்லாம் இவ்வளவு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அப்ப எதிர்ப்பு எங்க இருந்து வருது? எதிர்ப்பு எங்க இருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியாதா? அதாவது அந்த அவரு டி.எம். கிருஷ்ணா ட்விட்டர் பேஜ்ல எதிர்ப்புகள் பதிவாயிருக்குது. சங்கீதம் தெரியாத ஒரு கூட்டம் தான் அதுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, டிக்கெட் போட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தல, இலவசம்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் கூட்டம் வந்திருக்குது அப்படி கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இது திராவிட மாடல், காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிதானா? அப்போ வெகுஜன இசை அப்படின்னு வெகு மக்கள் அந்த இசையை ரசிக்க தொடங்கிட்டாலே அந்த இசையில தரம் இல்லைன்றதுதான் இவங்களுடைய பிரச்சனை. லுங்கி கட்டிட்டு வந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவேளை டி.எம். கிருஷ்ணா லுங்கியே கட்டிட்டு வரல, வேட்டி கட்டிட்டு வர்றார், வந்து கச்சேரி நடத்தி இதுக்கு டிக்கெட் எல்லாம் கிடையாதுங்க, இல்லைன்னா 10 ரூபா தான் டிக்கெட்டு அப்படின்னு குறைவான கூட்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். கூட்டம் வந்துட்டாலே இது சரியில்லை. நம்ம ஜெயமோகன் போன்ற இலக்கியவாதிகள் இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்கிறாங்க பழைய, அவங்க வந்து 1000 பேருக்கு மேல ஒரு இதை படிச்சாங்க, அது இலக்கிய தரம் வாய்ந்தது அல்ல அப்படின்றது அவங்க கணக்கு. அதனாலதான் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் அண்ணா போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள்லாம் அவங்க கலைஞர்களே அல்ல, இலக்கியவாதிகளே அல்ல என்பது அவங்களுடைய. ஏன்பா இலக்கியவாதி இல்லைன்னா, இவ்வளவு பல லட்சக்கணக்கான பேர் அதை ரசிக்கிறாங்கன்னா அது நிச்சயமா இலக்கியமா இருக்க முடியாது என்பதுதான் அவங்களுடைய கருத்து. அதனால கூட்டம் வந்ததுனால இது சரியில்லை என்பதுதான் அவங்களுடைய முக்கியமான பிரச்சனை. வெகு மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அப்புறம் நமக்கு என்ன மதிப்பு இருக்கு? இது ஒரு எலீட் கிளப். அந்த எலீட் கிளப் என்ற அப்படிதான் உருவாக்கப்பட்டது சங்கீத் மியூசிக் அகாடமி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது உருவாக்கப்பட்டது அப்படிதான் உருவாக்கப்பட்டது. அந்த எலீட் கிளப் இப்ப எல்லாரும் வரலாம்னு திறந்து விட்டாங்க. இது ரொம்ப அசிங்கமா போச்சு. அது இப்ப அக்ரஹாரத்துல யாரையும் குடி வைக்காதீங்கன்றாங்க இல்லையா, வேற ஆள் யாரையும் குடி வைக்காதீங்கன்னு, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இந்த கருத்து. ஒரு 10 ஆண்டுகளாக அவர் வந்து கர்நாடக இசை பிராமணமயமாகிவிட்டது அப்படிலாம் வந்து சொல்றாரு. அதனால அதை வெகுஜனப்படுத்தணும், ஜனநாயகப்படுத்தணும் அப்படிலாம் சொல்லி அவர் வந்து குப்பங்களுக்கு போனாரு, சேரிகளுக்கு போனார், அங்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் ஒண்ணு நடந்தது. அப்புறம் ஏன் திடீர்னு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது கொடுத்த உடனே ஒரு மறுபடியும் மியூசிக் அகாடமி வராரு அப்படின்னு, ஒரு சபாக்கள்ல பாட வராரு அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்ல? இப்போ நாங்க தேர்தல் புறக்கணிப்பு நான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ தேர்தலில் ஓட்டு போடணும், திமுகவுக்கு போடுங்க
அப்ப என்ன எல்லாரும் கேட்கறது, தேர்தல் புறக்கணிப்பு தானே பேசினேன் இத்தனை வருஷமா, இப்ப ஏன் தேர்தலில் வந்து திமுக ஓட்டு போடணும்னு சொல்ற அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஏன் நீங்க புரட்சியாவே இல்லை, எதுக்கு திமுக ஓட்டு போட சொல்றீங்கன்னு கேட்டதெல்லாம் யாரு அப்படின்னாக்கா திமுக எதிர்ப்பாளர்கள். அவங்க எல்லாம் புரட்சியாளர்கள்லாம் இல்லை. திமுக பிடிக்காதவங்க எல்லாம் நீ புரட்சியாளராகவே இருக்க வேண்டியதானே, எதுக்கு திமுக ஓட்டு கேட்டான்றாங்க. அதனால இவர் வந்து அங்க குப்பத்துல பாட்டு பாடிட்டு இருந்தாரு, அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்த. அது ஒரு போராட்ட முறை, இது ஒரு போராட்ட முறை, அப்படிதான் இதை எடுத்துக்கணும் இல்லையா. அதனால காலத்துக்கு எது தேவையோ அந்த போராட்டத்தை கடைபிடிப்பதுதான். இப்போ இந்த போராட்ட முறை தான் அவங்களுக்கு வலிக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ இது வந்து அவங்களுக்கு படாத இடத்துல பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால கிருஷ்ணா கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்காரு என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கர்நாடக இசையை அவர்கள் பாடுகின்ற அந்த முறை இருக்கு இல்லையா, அந்த முறையில சமூக முன்னேற்றம் சார்ந்த, சமூக சீர்திருத்தம் சார்ந்த, சுதந்திரம், ஜனநாயக விழுமியங்கள் சார்ந்த கருத்துகள், அந்த கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்கு அந்த ஃபார்ம் எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா அதை பத்தி எனக்கு அதுல கேள்விகள் இருக்குது. அதுல அது வேற விஷயம். ஆனா அது பயன்படுமா பயன்படாதா என்ன அப்படின்றத ட்ரை பண்றது ஒவ்வொருத்தருடைய உரிமை. அதுல இதைத்தான் பாடினா ராமகிருஷ்ணா கோவிந்தான் தான் பாடணும், வேற எதுவும் பாடக்கூடாது, அல்லாவை பாடாத, கிறிஸ்துவ பாடாத, அல்லது பெரியார பாடாத என்று சொல்வதற்கெல்லாம் வந்து இவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி செவ்விசை மரபுல சிலப்பதிகார காலம் தொட்டு தமிழ் இசை மரபில் இந்த இதெல்லாம் இருக்குது. அதனால அதை வந்து இவங்க கைப்பற்றி கொண்டார்கள் என்பதுதான் விஷயமே தவிர அது தன்னளவிலேயே இதுக்குதான் பயன்படணும், ஆன்மீகத்துக்கு தான் என்பதெல்லாம் சும்மா இவர்கள் உருவாக்கிய உருட்டுகள், அவ்வளவுதான். இப்போ அவருக்கு வந்து MS சுப்புலட்சுமி விருது கொடுத்தால் நாங்கள் வந்து சபாக்களில் ஏறி பாட மாட்டோம் அப்படிலாம் வந்து சில பாடகர்கள் சொன்னாங்க. MS சுப்புலட்சுமியை பற்றி அந்த தாண்டி அவருக்கு விருதும் கொடுத்தாச்சு. அப்படின்னும் போது அந்த இசைக்கலைஞர்கள் மனசு புண்படும் இல்லையா. இப்போ அவர்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் பாடுவதற்கே எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அவமானம் உணர்ச்சி ஏற்பட்டிருக்குது, காயப்பட்டிருக்குது எல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல, அவங்க வேற எங்கேயாவது பாடிக்கிட்டுமே, அதுல என்ன பிரச்சனை, இங்கதானே பாட முடியாது. இந்த இடத்துக்கு வரலன்றது இவங்க வரக்கூடாதுன்னு இவங்க சொல்லல, நாங்க வரமாட்டோம் அப்படி தீட்டாய் போச்சு, நாங்க வரமாட்டோன்றதான் இப்போ அவங்க சொல்றது, சரிதானா. அதனால அவங்க வேற எங்கேயோ பாடிக்கிட்டோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. MS சுப்புலட்சுமி பேர்ல விருது கொடுக்க கூடாது அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கியிருக்கிறாங்களே. இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க. ஏன் இந்த லுங்கி கட்டிட்டு வரக்கூடாதுன்னு கூட கோர்ட் உத்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கோர்ட்டுக்கு போனாக்கா கோர்ட்டு அதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அது கூட கோர்ட்டு அணுகலாம். அவங்க இந்த மாதிரி TM கிருஷ்ணா லுங்கி கட்டிட்டு வந்துட்டாரு, இது வந்து மரபு இல்லை வந்து கிடையாது, புனிதம் கட்டி விட்டதுன்னு கூட ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணாங்க. ஆர்டிகல் 226 எடுக்கிறதுக்கான ஜட்ஜஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அது கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ MS சுப்புலட்சுமி விஷயத்திலேயே கூட அவரை பற்றி ஒரு மதிப்புமிக்க ஒரு அடையாளம் இருந்தது. இவர் தான் மீண்டும் மீண்டும் அவர் வந்து ஒரு தேவதாசி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஐடென்டி பண்றார். அப்படி சொல்லும் போது அவருடைய மாண்பை வந்து குறைக்கிறது போல இருக்குது. அவருடைய கணவர் வந்து அவரை வந்து சுதந்திரமா செயல்பட விடல அப்படிலாம் வந்து விமர்சனங்கள் செய்யும் போது அவரே என்னவோ ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தது போலவும் இவர் முடைக்கிட்டாருங்கிறது போலவும் ஒரு தோற்றம் உருவாகுது. தங்களுடைய முன்னோடியை வந்து அப்படி இழிவுபடுத்துறத ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல. இல்லை, MS சுப்புலட்சுமி இவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாரம். MS சுப்புலட்சுமி பிறப்பால் தேவதாசி குலத்தை சேர்ந்தவர். பிறப்பால் தேவதாசி குலத்தை சேர்ந்த MS ஒரு இசை என்ற முறையில அவரு தன்னுடைய உளப்பூர்வமான முறையில தான் விரும்பிய முறையில் அந்த இசையை டெவலப் பண்றது, பாடுவது, அதற்கு அப்படி அனுமதிக்காமல் அவர் ஒரு பஜனை பாடகராக, ஆன்மீக பாடகராக குறுக்கி விட்டார்கள். அப்படி குறுக்குவதற்கு அவங்கள ஒரு மாமியா மாத்திட்டாரு சதாசிவம். மாமியா மாத்தி இந்த பாட்டை பாட வச்சு இந்த ஃப்ரேமுக்குள்ள அவங்கள வந்து அடைச்சிட்டாரு அப்படின்றதுதான் அதுல சொல்லியிருக்கிறது. அப்படி அடைக்கப்பட்டதை MS விரும்பினாரா அல்லது அவர் விருப்பம் இல்லாமல் அது நடந்ததா என்பதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களும் இருக்குன்னு அதுல சொல்றாரு. புகழ் கருதி விரும்பிய அவர்கள் இந்த வடிவத்தை வந்து இதுக்கு வந்து உடன்பட்டு போயிருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, அவர் மனம் தோய்ந்து சில ராகங்களை பாடும்போது அப்போ வந்து இந்த சேட்டு வந்திருக்கிறாரு, அவர் கிளம்ப போறாரு, இந்த ராகம் பாடுறதை நிறுத்திட்டு ஒரு பஜனை பாட்டு பாடு அப்படின்னு ஒரு சீட்டு கொடுப்பாரு, உடனே அவங்க நிறுத்திட்டு அதை பாடுவாங்க. இது எப்படி அவங்கள வந்து இன்டர்ஃபியர் பண்ணாங்க, அவங்கள சதாசிவம் எப்படி ஆட்டி வைத்தார் என்பதற்கான சான்றுகளை அதையும் சொல்லியிருக்காரு. அப்ப பேசுறவங்க அவர் சொல்லியிருக்கிறதுல
விவரங்களில் உண்மை இல்லை, பொய் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பேசினாக்க பேசலாம். அத இந்த விவரங்களிலிருந்து அவர் வந்தடைகின்ற முடிவு அது. அந்த முடிவு என்பது இவங்க பார்ப்பனர்கள் கர்நாடக இசையை சுவீகரித்து கொண்டது அல்லது கைப்பற்றி கொண்டது, அதனுடைய பௌதிக வடிவமா எம்.எஸ். சுப்புலட்சுமியை கைப்பற்றி கொண்டது, இதை இவர் அம்பலப்படுத்தி விட்டார் என்பதனால கோபப்படுறாங்களே தவிர அவர் எம்.எஸ். அம்மாவை எந்த விதத்திலும் இழிவுபடுத்தவில்லை. மாறாக அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிட்டு ஒரு சிறந்த ஒரு கலைஞரை குறுக்கி விட்டார்கள் என்பதுதான் அவர் சொல்ல வருவது. எப்படி இருக்குன்னு கேட்டா, மனு தர்மத்துல முஸ்லீம் பெண்களை பற்றி இழிவா சொல்லியிருக்குன்னு திரும்ப கொஞ்ச நாள் முன்னால சொன்னார். என்ன சொல்லியிருக்குன்னு படிச்சு காமிச்சாரு. ஐயோ பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் திருமான்னு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இப்ப இவங்க செய்யுது. சரி, இப்ப நீங்க ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, அந்த இசை வடிவம் ஒரு கழகத்துக்குரிய வடிவமா அல்லது அது விவாதத்துக்குரியது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு பாரம்பரியமா காலங்காலமா இருக்கிற ஒரு இசை வடிவம் ஏன் ஒரு போராட்டத்துக்குரிய இசையா மாற முடியல? மாற முடியல எல்லாம் கிடையாது. இப்ப மாகாய்க்கால நிறைய பாடல்கள் போட்டிருக்கிறோம். எல்லாமே இந்த 7 சுரங்களின் அடிப்படையில் அமைந்த பாடல்கள் தான். வேற பலரும் பல பாடல்கள், இப்போ பாரதி பாடல், பாரதிதாசன் பாடல், இதெல்லாம் இசையமைத்து பலர் பாடியிருக்கிறாங்க. ஏன் எம்.எம். தண்டபாணி தேசிகர் நிறைய தமிழ் பாடல்கள் பாடியிருக்காரு. வாழ்வியல் சார்ந்த பாடல்கள் நிறைய வந்திருக்குது. அதனால நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதுல இந்த மெசேஜை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஃபோக் அல்லது அது போன்ற வடிவங்கள் கொஞ்சம் பொருத்தமா இருக்குதோ, இது அவ்வளவு பொருந்தி வரலையோ, இந்த செவ்விசை பாணியிலான கர்நாடக இசை நீங்க அப்படி போனீங்கன்னா ஈவன் ரேப் பாடுறாங்க இல்லையா, அது கூட மெசேஜை கம்யூனிகேட் பண்றதுக்கு அவ்வளவு பொருத்தமான வடிவமா எனக்கு தெரியல. அது எனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியல, அவ்வளவுதான். அது ஒரு விவாத பொருள். அது ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்ணலாம், எது பொருந்தி வருதுன்றத நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்ப டி.எம். கிருஷ்ணா இதெல்லாம் பாடுறாரு, இது செய்ய முடியும் அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னா தாராளமா வரலாம். இப்போ இளையராஜாவினுடைய பல பாடல்களை வியந்து கர்நாடக இசை வல்லுநர்கள், இப்ப டி.எம். கிருஷ்ணா இருக்கட்டும், சஞ்சய் சுப்பிரமணியம் போன்ற இசைக்கலைஞர்களை பாராட்டி இளையராஜா இசையில கூட பாடியிருக்காரு, விடுதலை படத்துல கூட அவர் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அத கர்நாடக இசையை கையாளுகின்ற முறை இருக்கு இல்லையா, அது திரை இசைக்கு ஏற்ற முறையில இளையராஜா எப்படி கையாளுகிறார், ஆரம்ப காலத்துல இளையராஜா அதை மலினப்படுத்தி விட்டார் என்று இந்த பார்ப்பன இசை விமர்சகர்களிலே சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு இன்றைக்கு அதை விதந்து ஓதுகிறார்கள். என்ன, அவர் ஒரு ராகத்தினுடைய பொட்டன்சியலை எப்படியெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காரு என்று அதை பாராட்டி சொல்லுகிறார்கள். அதனால அப்படியான ஸ்கோப் இருக்குது. எனக்குரிய இசை ஞானம் ஒன்றும் கிடையாது, எனக்கு புரிஞ்சதுல இருந்து நான் இதை சொல்றேன், அவ்வளவுதான். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.